இந்த கிரேவி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறோம். அதையும் இது கூட போட்டு கலந்துக்கோங்க. கலந்து தண்ணி காணலைன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க, இது ரொம்ப கட்டியா இருக்கு. கொஞ்சமா நான் ஊத்துறேன், கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன், பாத்துக்கோங்க. போட்டு ஒரு கிளறிட்டு ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிருங்க, போதும். இப்போ உருளைக்கிழங்குக்கு குருமா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணணும். ரெடி, குருமா ரெடி.